இன்றைய நித்திய வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைய, நிச்சயமாகவே உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன்னை எந்தெந்த இடத்துல உன்னை கொட்டணும்னு நினைச்சாங்களோ, எந்தெந்த இடத்துல உன்னை தாழ்த்து நினைச்சாங்களோ, மெதிக்கணும்னு நினைச்சாங்களோ, தள்ளிவிட நினைச்சாங்களோ, கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கு முன்பாகவே உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைய, நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே உன் தலையை நிச்சயமாகவே உயர்த்துவார். எல்லா காரியங்களையும் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர், மற்றவங்க எல்லாம் புறஜாதியர்கள். அதில் இருக்க மேனேஜர், ஓனருக்கெல்லாம் யாரை பிடிக்கும்னா, மற்றவங்களை பிடிக்கும், இவர் மேலே ஒரு மத ரீதியாக கொஞ்சம் வெறுப்பு இருக்கும். ஆனால் இவர் செய்கிற வேலையெல்லாம் குறை சொல்லினே இருப்பாங்க. இப்படி தான் இருக்குது நடக்கிற காரியம். முதலாளிக்கிட்டே இவரை குறித்து என்ன பண்ணுவோம், தவறான காரியங்களே, தவறான வார்த்தைகளே சொல்லிக்கொண்டே இருப்போம். இவர் வேலையை விடலான்னு இதே ஒரு காரியம் நம்பிக்கையிலே இருந்திருக்க, வேறு வேலை மாறிடலாம் அப்படின்னு. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் மத்தியில் தான் வேலை போகிற சூழ்நிலை தான் காணப்படும். ஒரு வேலையை ஒரு சூழ்நிலையில் என்னை சந்திக்க வந்தார். நான் ஜெபம் பண்ணுற அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, மனுஷனை பார்க்காதீங்க, எல்லாம் உனக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். நிச்சயமாகவே உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ அவர் சொல்கிறாங்க, பாஸ்டர், நான் கஷ்டப்படுறது அசிங்கப்படுறது கூட முக்கியம் இல்லை, யார் எதிர்க்கு நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அவங்க எதிர்க்க தான் என்ன பண்ணுறாங்க, நான் வெக்கப்பட்டு போகிற சூழ்நிலை ஏற்படுது. நான் கேட்டேன், தானாக வருதா, அந்த சூழ்நிலை வருதா, இல்லை நீங்களே தப்பு பண்ணுறீங்களா, இல்லை அவள் வேண்டும், 3மே நடக்குது பாஸ்டர் அப்படின்றாரு. தானாகவே நடக்குது, இல்லை நானே ஒரு தவறு செஞ்சிடுறேன், இல்லை அவங்க வேணும்ட்டு பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீ ஜெபத்தில் இருங்க, இந்த நாள்லேருந்து தேவனை நம்புங்க, ஏசப்பாவை ஃபுல்லாக பிடிங்க, வேலை சனத்தில் பாருங்கள். நான் சொன்னேன், பாஸ்டர் அவங்கள பிராமின் பாஸ்டர் அப்படின்னு, யாராக இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர் இல்லை அப்படின்னு நான் அவர்களுக்காக ஜபித்தேன். அவரும் சகோதரர் அந்த வார்த்தை கேட்டு போனார். கடந்த 2 மாதமாக என்ன பண்ணுறாரு, சபைக்கு வந்து கொண்டிருந்தார். அந்த ஆண்டு வேலை சனத்தில் ஒரு பதவி உயர்வு வருகிறது. அப்போ அவங்க முதல்ல என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, ஒரு விசேஷ வேலையை கொடுக்குறாரு. இது யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி உயர்வு கொடுப்பாரு. இவர் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி நெகட்டிவாக நிறைய அவர் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. ஓனர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வேலை எல்லாரும் இப்போ சப்மிட் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்க வேலையை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த சகோதரரும் சப்மிட் பண்ணுறாரு. இவருக்கு நம்பிக்கை இல்லை, இவர்களை எதிர்த்து கர்த்தர் நம்மளுக்கு செய்வாரா, செஞ்சுட்டு போயிட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். நாளைக்கு அந்த ப்ரமோஷன் லெட்டர் வரப்போகுது. இப்போ எல்லாம் ஜெபம் பண்ண சூழ்நிலையில் இவரும் என்ன பண்ணுறாரு, தேவன் ஏதாவது செய்வாரான்னு காத்திருக்கிறார். அந்த வேலையில் தான் தேவன் அவரோட பேசுகிறார். தேவன் பேசுகிறார், அன்றைக்கி நைட்டு தூங்கும் பொழுது, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் சத்துருக்கு முன்பாக உன்னை வெக்கப்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தையை அவருக்கு முன்பாக பேசும்பொழுது, இவருக்கு யாரை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இவர் அடுத்த நாள் கடந்து போகும்பொழுது அங்கே ஓனர் இல்லை வந்து என்ன பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு, அதாவது ப்ரமோஷன் லெட்டர். அதில் யாருக்கும் அங்கே ப்ரமோஷன் கிடைக்கல, இந்த சகோதரனுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்போது அந்த ஓனர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த இருக்கிற ப்ராஜெக்ட்லேயே இவர் தான் சிறந்தவரை நான் காணப்படுறேன், ஏன்னா இத்தனை நாள் வந்து இவர் சரியாக வேலை செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் தெரியுது இவர் விசேஷமாக பண்ணுறாருன்னு. இனிலேருந்து இவரை மேனேஜராக மாத்திரன்னு சொன்னோன்னே கூட இவருக்கு கீழே எதிர்ப்பாக இருந்தவங்கெல்லாம் வெக்கப்பட ஆரம்பித்தாங்க. இதே சூழ்நிலை நீங்களும் காணப்படலாம். இன்றைக்கி இந்த மாதிரி சாட்சி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க ஆரம்பிக்கலாம். காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.